சென்ற வாரத்திலே ராகாப் என்கிற பெண்ணுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்ப்போம். தொடர்ந்து எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார், பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக மனிதர்களை பெயர் குறிப்பிட்டு எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று சொல்லி சொல்லுவார். அவர் ஆபேலிருந்து வரிசையாக பட்டியலிட்டு வருகிறார். அப்படி பட்டியலிட்டு வரும்போதே இப்படி சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்றால் இன்னும் நிறைய பேரை குறித்து விளக்கமாக சொல்லலாம், ஆனால் காலம் போதாது என்று சொல்லி ஆரம்பத்திலே மேற்கோள் காட்டின சிலரை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு இப்பொழுது கிதியோன், பாராக், எப்தா, சிம்சோன், தாவீது, சாமுவேல் மட்டுமல்ல பல தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள் என்கிறதாக இங்கே சொல்லுங்க. கிதியோனை குறித்து கிதியோன், பாராக், எப்தா, சிம்சோன் இவர்களை குறித்து நியாயாதிபதிகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ கிதியோன் செய்த செயல் என்ன? அவன் விக்கிரக தோப்புகளை எல்லாம் அழித்ததன் என்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசத்தால் அவன் தெய்வம் அல்லாதவைகளை அழித்து போடுகிறான். பாராக் அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறான். அதுல அவனுடைய தொடக்கத்துல அந்த பயந்து சுபாவம் இருந்தது. தெபோரால் கூட வந்தால்தான் நான் போவேன், யுத்தத்திற்கு போவேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனாலும் அவன் என்னது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அத மக்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறவனாக காணப்படுகிறான். சிம்சோன் அவனை குறித்தும் இங்கு விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தோல்விகள், வீழ்ச்சிகள், ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து விலகி செல்லுகின்ற காரியங்கள் காணப்பட்டது. ஆனாலும் அவன் செய்த தவறை உணர்ந்து அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், இந்த மக்களை அழிப்பதுதான் என்னுடைய திட்டம் என்கிறதை தெரியாமல் அவன் பல விதமான தவறுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறான். ஆனால் ஒரு கட்டத்திலே வரும்போது கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்ட நிற்கும் போது கூட அவன் ஆண்டவரிடத்திலே கேட்டால் அவரிடத்திலே இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்கிறதை விசுவாசிக்கிறான். விசுவாசித்து இப்பொழுதும் ஆண்டவரால் இந்த கண் தெரியாத இப்படிப்பட்ட பலம் இழந்த இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தன்னை கொண்டு விடுதலையாக்க முடியும், மக்களுக்கு ரட்சிப்பை வழங்க முடியும், அந்த பெலிஸ்தியர்களை அழிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். அப்போ அந்த இடத்துல தவறு செய்த போதிலும் அந்த தவறில் இருந்து மனம் திரும்பி தேவனை விசுவாசித்து ஆண்டவருடைய திட்டத்திலே இணைந்து கொள்வதற்கு அவனுக்கு விசுவாசம் தேவைப்பட்டது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையிலும் தவறு காணப்பட்டது. அடுத்தவருடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த காரியம் காணப்பட்டது. ஆனாலும் அவன் அந்த தவறு சுட்டிக்காட்டப்பட்ட போது அதை தேவனிடத்திலே அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே போக வேண்டும், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கிடைக்கும், ஆண்டவர் தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவன் விசுவாசிக்கிறவனாக காணப்பட்டான். இப்படி பல தீர்க்கதரிசிகள் பலர், எரேமியா, எலியா, எலிசா என்று சொல்லி பல தீர்க்கதரிசிகள், இப்படி அடுத்த பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவில்லை என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தீர்க்கதரிசிகள் இவர்களை குறித்தெல்லாம் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது, அப்படி எழுதி கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ நோக்கம் என்ன? இவர்கள் எல்லாரும் எப்படி நற்சாட்சி பெற்றார்கள்? விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள் இருந்தாலும், வீழ்ச்சிகள் இருந்தாலும், ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் அவர்கள் அதை தாண்டி எப்படி ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள்? அவர்கள் விசுவாசித்தார்கள். தவறு செய்தவர்கள் கூட ஆண்டவருடைய திரும்பினால் மன்னிப்பு உண்டு என்று விசுவாசித்தார்கள். ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் மனம் திரும்பின பிறகு ஆண்டவர் பயன்படுத்துவார் என்கிறதை விசுவாசித்தார்கள். ஆகவே அந்த விசுவாசித்து மனம் திரும்பினவர்களை குறித்தும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சிம்சோன், தாவீது போன்றவர். இப்படி விவரம் சொல்ல வேண்டுமோ என்று சொல்லி ஒரு என்னெல்லாம் செய்தார்கள், விசுவாசத்தினால் என்னெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி பட்டியலிடுகிறார்.
விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பட்டியல். விசுவாசத்தினாலே என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். தாவீது ஆகட்டும், அதற்கு முன்பதாக மோசையின் காலம் தொடங்கி அவர்கள் கானான் நாட்டை பிடிப்பதற்காக பல்வேறு போர்கள் செய்கிறார்கள். அங்கேயே பெரிய பிரச்சனை. விசுவாசம் மோசை ஆள் அனுப்புகிறார், 12 பேர் போகிறார்கள். 10 பேர் எப்படி துர்செய்தி கொண்டு அவர்களை எல்லாம் நம்மா ஜெயிக்க முடியாது, நாம் தோற்று விடுவோம் என்கிற அடிப்படையில அவர்கள் செய்தியை கொண்டு வருகிறார்கள். 2 பேர் மட்டுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எளிதாக அந்த தேசத்தை பிடிக்கலாம் என்கின்ற அடிப்படையில செய்தியை கொண்டு வருகிறார். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசித்தவர்களை வைத்து ராஜ்யங்களை ஜெயிக்கிறார்கள். அதன் தொடர்ந்து யோசுவாவின் காலத்திலே எரிகோ கோட்டை, ஆயி பட்டணம் இவைகளெல்லாம் பிடிக்கிறார்கள். அந்த கானானிய மக்களை துரத்துகிறதாகட்டும், அழிக்கிறதாகட்டும், இது எல்லாம் அடுத்து அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள் இவர்களோடெல்லாம் சண்டை அவர்களுடைய தேசத்தை பிடித்ததாகட்டும், இது எல்லாம் எப்படி நடந்தது? விசுவாசித்தார்கள். அப்போ விசுவாசித்தவர்கள் மூலமாக ராஜ்யங்கள் பிடிக்கப்பட்டது, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். நீதி செய்கிற காரியங்கள் விசுவாசத்தினால் அதை செய்தார்கள். வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். கானான் தேசம் வாக்களிக்கப்பட்ட தேசம், அதை எப்படி பெற்றார்கள்? விசுவாசத்தினால் பெற்றார்கள். பலர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள், ஆனால் எல்லாரும் அந்த தேசத்துக்கு காலை வைக்கவில்லை. காலேப், யோசுவா தவிர்த்து அங்கிருந்து புறப்பட்ட யாருமே என்னது அதிலே கால் வைக்கவில்லை. காரணம் விசுவாசம். அப்ப விசுவாசத்தினால்தான் வாக்கு தத்தத்தை பெற்றார்கள். விசுவாசிக்காதவர்கள் பெறவில்லை. விசுவாசத்தினால் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தாவீது ஆகட்டும், தானியேல் ஆகட்டும், சிங்கங்களுக்கு முன்பாக நின்று தப்பித்து வந்தவர்கள். அதாவது அவர்கள் சிங்கங்களுடைய வாய் அவர்கள் முன்பாக கட்டப்பட்டது. விசுவாசம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். தீயிலே 3 பேர் போடப்பட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு எதுவுமே ஆகவில்லை. அவர்கள் அது எதனால் நடந்தது? அந்த அற்புத செயல் தேவன் பேரிலே கொண்ட விசுவாசம். பலவீனத்திலே பலன் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையாகட்டும், சாராளுடைய வாழ்க்கையாகட்டும், இது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பலனற்றவன், சரீரம் செத்தவன் என்று சொல்லப்பட்டவன். சாராள் கர்ப்பம் செத்து போயிற்று என்று சொல்லப்பட்டவள் பலன் பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். விசுவாசம். இப்படி பலருடைய வாழ்க்கையை விசுவாசத்தினால் இந்த காரியங்களை எல்லாம் நடப்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்தில் வல்லவனார்களால் கர்த்தருடைய சேனைகள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். மட்டுமல்ல, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். சில பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்ப பெற்றார்கள். எலியாவின் காலத்திலாகட்டும், எலிசாவின் காலத்திலாகட்டும் இப்படிப்பட்ட அற்புதம் நடந்தது. உயிரோடு எழுப்புகிற சம்பவம் நடந்தது. பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டார், மரித்த பிள்ளைகளை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தினால் இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்தது. இவர்கள் விசுவாசித்தார்கள். இதோடு எபிரேய ஆசிரியர் நிறுத்தவில்லை, தொடர்ந்து எழுதுகிறார். வேறு சிலர், இப்போ ஒரு பெரிய பட்டியலிட்டார் அல்லவா, இவர்கள் என்னெல்லாம் செய்தார்? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்துடைய வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியர்களை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம்.
இன்னும் சிலர் அல்லது வேறு சிலர் அந்த விசுவாசத்தினால் என்ன செய்தார்கள்? மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அதாவது டார்ச்சர், சித்திரவதைக்கு உள்ளானார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அவமானப்படுத்தப்படுதல் சம்பவம், அடி, கட்டு, காவல் இதையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்க. இப்போ ஆரம்பத்திலே கொஞ்சம் பேரை குறித்து அவர்கள் விசுவாசத்தினால் இதையெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி எழுதுகிற அதே எபிரேய ஆசிரியர் தான் வேறு சில இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் காணப்பட்டார்கள் என்கிற காரியத்தை எழுதுகிறார். இவர் எதை எழுதுகிறார்? முற்காலங்களிலே நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து எழுதுகிறார். முற்காலங்களினால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு வரைக்கும் மக்கள், அதாவது யூதர்களுக்கு எழுதுகிறார். யூதர்களுக்கு பரிச்சயமான நபர்களைத்தான் எழுதுகிறார் என்கிறது வேதாகமத்தில் இருந்து. அப்படி காண்பிக்கும் போது விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள் என்று சொல்லி ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறார்கள். பாருங்கள், விசுவாசத்து ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் என்று காண்பித்து விட்டு, அது மட்டுமல்ல, வேறு சிலர் இப்போ இந்த பூமியில உயிரோடு இருக்கிற இதை காட்டிலும் மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அது அந்த உயிர்த்தெழுதல், அந்த நம்பிக்கை உடையபடினால் என்ன செய்தார்கள்? விடுதலை பெற சம்மதியாமல், அதாவது இங்கே எதிரிகள் மிரட்டும் போது, நீ உண்மையை சொல்லாது, எனக்கு இதமாக பேசு என்று என்கிறது போல சொல்லும் போது, இல்லை, நீ விடுதலை பெற உன் மூலமாக விடுதலை பெறுவதற்கு பதிலாக நான் உண்மையை சொல்லி செத்து போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி துணிச்சலோடு நின்றார்கள். உதாரணத்துக்கு எரேமியாவுடைய வாழ்க்கையிலே பல சித்திரவதைகளை அனுபவித்தார். எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தையை இருக்கிற பிரகாரமாக சொன்னதுனால. காரணம், கள்ளத்தீர்க்கதரிசிகள் வந்து சொன்னார்கள், ராஜாவுக்கு எது பிடிக்குமோ அதற்கேற்றபடி சொன்னார்கள். இந்த நகரம் எருசலேம் அல்லது இந்த நம்முடைய நாடு யூதா, இது பாபிலோனியர்களெல்லாம் பிடித்தெல்லாம் போக முடியாது, இந்த எரேமியா என்கிறவன் பொய் சொல்லி திரிகிறான் என்று சொல்லி அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் இந்த ராஜாவை பிரியப்படுத்த வேண்டும், ராஜாவை மகிழ்விக்க வேண்டும் என்கிறதற்கு ஏதுவாக பேசினார்கள். எரேமியா சொன்னான், இல்லை, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த நாடு பிடிபட்டு போகும், 70 ஆண்டுகள் அங்கே வாசமாக இருக்க வேண்டும், ஆகவே நீங்கள் அவர்கள் உங்களை அழைத்தால் போங்கள் என்பதாக சொன்னார். இது பிடிக்காமல் எரேமியாவை பல முறை துன்பப்படுத்தினார்கள். எரேமியா புலம்பி வைத்திருக்கிறார், அதுதான் புலம்பல் புத்தகம். படுத்தின அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினார்கள். மிகாயா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி, அவரை துன்பப்படுத்தினார்கள். இப்படி பலரை வாழ்க்கையில் துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சித்திரவதையை அனுபவித்தார்கள், கல்லால் கொண்டார்கள். சகரியா என்கின்ற ஒரு மனிதர் கல்லால் பலிபீடத்திலே, கோவில் பலிபீடத்திலே கொல்லப்பட்டார். நாபோத் கொல்லப்பட்டார், கல்லறியுண்டு கொல்லப்பட்டார். வாளால் அறுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். விசுவாசத்தால் குறைவை அனுபவித்தார்கள். இங்க எபிரேய ஆசிரியர் என்ன எழுதவில்லை? விசுவாசத்தால் அவர்களுக்கு இருந்த குறைவெல்லாம் பயங்கரமாக நிறைவாகி அந்த எப்பொழுதும் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று எழுதவில்லை. மாறாக விசுவாசத்தினால் குறைவை அனுபவித்தார்கள் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். விசுவாசத்தினால் உபத்திரவம் பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய உபத்திரவம் மாறிவிட்டது என்று எழுதாமல், விசுவாசத்தினால் அந்த உபத்திரவத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். விசுவாசத்தினால் துன்பம் மாறி இன்பமாக வந்தது, எல்லாம் இயல்பாக மற்ற மனிதர்களை காட்டிலும் இவர்கள் செழிப்பாக இருந்தார்கள் என்று எழுதவில்லை.
மாறாக விசுவாசத்தினால் அவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ விசுவாசத்தினால் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், குறைவை அனுபவிக்கிறார்கள், உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள், கொல்லப்படுதலை அனுபவிக்கிறார்கள், சித்திரவதைப்படுதலை அனுபவிக்கிறார்கள், அவமானப்படுத்தலை அனுபவிக்கிறார்கள், அடிகள், கட்டுகள், காவல் இதையெல்லாம் அனுபவித்தார்கள். இது எல்லாம் அவர்களுக்கு விசுவாசத்தால் அவர்கள் பெற்ற நற்சாட்சி. அவர்கள் துன்பப்பட்டார்களா? விசுவாசத்தால் துன்பப்பட்டார்கள் என்கிறது தான் அவர்களுக்கு கொடுத்த நற்சாட்சி என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இப்போ ஒரு கேள்வி வரலாம், இரண்டு கூட்டத்தார் இருக்கிறதா? அப்ப ஆண்டவர் ஏன் பட்சபாதம் உள்ளவராக இருக்கிறார்? இப்போ ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்கள் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் என்று சொல்லி ஒரு ஒரு பாசிட்டிவ் வாக தோன்றுகிறது போன்ற ஒரு வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு புறத்திலே அங்கே பட்டயத்திற்கு தப்பினார்கள் என்று சொல்லப்பட்டால் இங்கே பட்டயத்தினால் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே உயிரோடு செத்தவர்களை உயிரோடு பெற்றார்கள் என்று எழுதினால் இவர்கள் செத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரண்டு விதமாக பார்ஷாலிட்டி பார்க்கிறாரா? ஒரு கூட்டத்தை விசுவாச இருக்கிற ஒரு கூட்டத்தை செழிப்பாக மாற்றி இன்னொரு கூட்டம் விசுவாசம் இருக்கிறது ஆனாலும் என்னது இவர்களை இதற்கென்று நியமித்தவர்களாக துன்பப்படுவதற்கென்று வைத்திருக்கிறாரா? ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவரா? இல்லை, ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவல்ல. ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல என்று எதை சொல்ல முடியும்? இங்க ஆண்டவர் முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்? இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே இந்த மனிதர்கள் தான் இந்த ஒரு கூட்டத்தாரை வெற்றி பெற்றவர்களாகவும் இன்னொரு கூட்டத்தாரை தோல்வி பெற்றவர்களாகவும் பார்ப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் எல்லாருமே விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றவர்கள். அப்போ ஏன் ஒரு கூட்டம் ஜெயித்தது போல தோன்றுகிறது, இன்னொரு கூட்டம் தோற்றது போல தோன்றுகிறது? இப்போ இவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அதை பெற்றார்கள். ஜெயிக்கிறது போல காணப்படுகிறவர்கள் அவர்கள் அப்படி விசுவாசித்தார்கள். ஆகவே தான் அவர்கள் விசுவாசித்தது நடந்தது. இவர்கள் என்ன விசுவாசித்தார்கள்? இவர்கள் தோற்பது போல விசுவாசித்தார்கள். ஆகவே இவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அது அவர்களுக்கு நடந்தது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது அவர்கள் பட்டயத்தால் நாங்கள் பட்டயம் எங்களுக்கு எதிராக வரும்போது இதிலிருந்து நாங்கள் தப்புவோம் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். ஆகவே தப்பினார்கள். அதே வேளையில் இவர்களுக்கு இன்னொரு கூட்டத்தாருக்கு பட்டயம் அவர்களுக்கு எதிராக வரும்போது இந்த பட்டயத்திலிருந்து நாங்கள் தப்ப மாட்டோம் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகவே அவர்கள் பட்டயத்துக்கு தப்பவில்லை. அவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அதற்கேற்ற போல நடந்தது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படியும் அல்ல. அப்ப இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இது ஆண்டவர் எதை சொன்னாரோ ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் எது சித்தமோ அதை அவர்கள் அப்படியே விசுவாசித்தார்கள். இந்த அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள். உதாரணத்துக்கு இந்த அனனியா, மிஷாவேல், அசரியா என்கின்ற 3 பேர் அவர்கள் தீயிலே போட்டும் அவர்கள் சாகவில்லை. அவர்கள் என்ன விசுவாசித்தார்கள்? நாங்கள் தீயிலே போட்டாலும் நாங்கள் சாக மாட்டோம் என்று விசுவாசித்ததால் அவர்கள் தீயிலே போட்டு சாகவில்லை. ஒருவேளை தீயிலே போட்டால் நாங்கள் செத்து விடுவோம் என்று விசுவாசித்திருந்தால் செத்திருப்பார்கள். அப்படியா? அல்ல. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய திட்டம் அந்த இடத்திலே அவர்களை கொண்டு ஒரு அற்புதம் செய்ய வைப்பது. ஆகவே ஆண்டவர் அதை செய்தார். அவர்கள் என்ன விசுவாசித்தார்கள் தெரியுமா? ஆண்டவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்குவதிலே நாங்கள் ஆண்டவரை தான் விசுவாசித்தோம். இதுதான் அவர்கள் விசுவாசித்தது. நாங்கள் ஆண்டவர்களை விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அப்போ ஆண்டவர் விடுவிக்கவும் முடியும், விடுவிக்காமற் போகவும் முடியும் என்றுதான் விசுவாசித்தார்கள். அப்ப ஆண்டவருடைய திட்டம் எதுவோ அது நடக்கட்டும் என்கிறதை விசுவாசித்தார்கள். இப்போ எலியாவுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது எலியா பட்டயத்துக்கு தப்புனான். எசபேல் அவளை கொல்லும்படியாக தேடுகிறார். பட்டயத்துக்கு தப்புனான்.
விசுவாசத்தினால் பட்டயத்துக்கு தப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆனால் அதே எலியாவுக்கு பல துன்பங்களும் இருந்தது. அலைகிறான், அலைந்து திரிந்து சோர்ந்து ஒரு செடியின் கீழே உட்கார்ந்து புலம்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. சாவை விரும்பக்கூடியவனாக காணப்பட்டான். அவனும் வாழ்க்கை வெறுத்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய நிலைமை எலியாவுக்கும் இருந்தது. மாறாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே இன்பமாகவே இருந்தது. விசுவாசம் அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை இப்படி வைத்து ஒரு கூட்டத்தை இப்படி அப்படி இல்லை. ஆண்டவருடைய திட்டம் எதுவோ அது நடக்கிறது. அதற்கேற்ப அவர்கள் எல்லாருமே ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ஆண்டவருடைய திட்டத்தை விசுவாசித்தார்கள், ஆண்டவருடைய சுத்தத்தை விசுவாசித்தார்கள், ஆண்டவரை விசுவாசித்தார்கள். எது செய்யணுமோ ஆண்டவர் செய்யட்டும், எதையே செய்தாலும் ஆண்டவரை விசுவாசிப்போம் என்கிற நிலைமையில காணப்படும். இங்கே இவர்கள் இப்படி நாங்கள் தோற்று விடுவோம் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள், அதனால் அவர்கள் தோற்றார்கள். அங்கே அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று விசுவாசித்தார்கள், அதனால ஜெயித்தார்கள். அப்படி அல்ல. ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆண்டவருடைய சித்தம் இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இப்படி, அவ்வளவுதான். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் என்ன நினைக்கிறேனோ, நான் இப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அது அப்படியே நடக்கும் என்கிற கோட்பாடு அல்ல. அந்த அடிப்படையில ஆண்டவர் செயல்படவில்லை. அப்போ இங்கே ஆகவே அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு விதமாக இருக்கும். ஆகவே அதை ஒரு நேரத்தை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இப்படித்தான் இருக்கும், விசுவாசித்தால் கண்டிப்பாக இப்படித்தான் வாழ்க்கையில வெற்றி செழிப்புதான் என்று சொல்லி அதை போதிக்க கூடாது என்கிறதற்காகத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே இப்படி எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? அதே பழைய ஏற்பாட்டிலே தான் அது விசுவாசத்தினால் சிலர் இப்படி காணப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசத்தினால் துன்பங்களை அனுபவித்தார்கள், விசுவாசத்தினால் குறைவுகளை அனுபவித்தார்கள், விசுவாசத்தினால் உபத்திரவத்தை அனுபவித்தார்கள் என்பதாக எழுதுகிறார். இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள். நீங்கள் ஒரு கூட்டத்தை மட்டும் பார்க்கிறீர்கள், அவர்களுக்கு அதுதான் விசுவாசம் இருந்தால் இப்படியேதான் நடக்கும் என்று ஒரு சட்டத்தை உங்கள் மனதிலே பதிய வைத்திருக்கிறீர்கள், தவறு என்கிறதை புரிய வைக்கிறார். விசுவாசம் என்பது நான் இப்படி நடக்க வேண்டும் அல்லது இப்படி நடக்க வேண்டும் என்று நினைப்பது அல்ல. விசுவாசம் என்பது ஆண்டவரை விசுவாசிப்பது, ஆண்டவருடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது, அதான் விசுவாசம். ஆண்டவர் சொன்னதை செயல்படுத்துவது, அதற்கென்று நிற்பது, அதற்காக எனக்கு உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை என்று நிற்பது. இங்கே அனனியா மிசாவே எல்லாம் சரியா, அங்க என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருக்கு மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், இந்த சிலைகளை எல்லாம் வணங்க மாட்டோம். அதன் விசுவாசம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவது. அவருடைய ரிசல்ட்டை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் இப்படி பண்ணினால் இப்படி ஒரு மேஜிக் நடக்கும், நாங்கள் தீக்கி புல்லாக போட்டாலும் நாங்கள் உயிர் சாகாமல் வருவோம், அப்படி விசுவாசித்ததால் தான் அவர்கள் தீயிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று அல்ல. அந்த நேரத்திலே ஆண்டவர் அப்படி செயல்பட்டார். ஆனால் எப்பொழுதும் அப்படி அல்ல. சிலர் செத்திருக்கிறார்கள் என்று எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். சிலர் செத்து வாழால் அறுப்புண்டார்கள், அப்பொழுது அற்புதம் நடக்கவில்லை. எலியாவுக்கு அற்புதம் நடந்தது, அல்லது இங்கே தானியலுக்கு அற்புதம் நடந்தது, அனனியா மிசாவேல் அசரியாவுக்கு அற்புதம் நடந்தது. ஆனால் யோவான் ஸ்நானவன், அவனுக்கு அற்புதம் நடக்கவில்லை. அவனும் என்னது நீதியை பேசுகிறான், அவனுக்கு தண்டனை தலையை வெட்டும்படியாக சொல்லப்படுகிறது, தலை வெட்டப்பட்டது, அவனுக்கு அற்புதம் நடக்கவில்லை. சரி, இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே கூட சகரியா கொல்லப்படுகிறான், அங்கே அற்புதம் நடக்கவில்லை. ஏசாயா கொல்லப்பட்டதாக வேதாகமத்திலே பதிவு செய்யப்படவில்லை. யூதர்களுடைய மரபு வழி செய்தி சொல்லுகிறது, அங்கே அற்புதம் நடக்கவில்லை. எரேமியா பல துன்பங்கள் படுகிறார், குழிக்குள்ளாக போடுகிறார்கள், மறுபடியும் கொஞ்சம் கழிச்சு தூக்கி விடுகிறார்கள், பல விதமான துன்பங்கள். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அங்கு மேஜிக்கல்லாக பண்ணி எல்லா துன்பத்தையும் அப்போ இமீடியட்டாக மாற்றி போடவில்லை. இப்படி இருந்தால் எரேமியா புலம்பி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே.
எரேமியா புஸ்தகம் படித்தாலும் சரி, அது தொடர்ந்து புலம்பல் புஸ்தகம் படித்தாலும் சரி, முழுவதும் புலம்பல் தான். அப்போ என்ன சொல்லுகிறான்? விசுவாசம் என்பது ஆண்டவரை விசுவாசிப்பது. ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நடக்கின்ற எல்லா செயலுமே விசுவாசத்தினால் அது நடக்கிறது. அப்ப விசுவாசத்தினால் ஆண்டவரை விசுவாசிக்கிறாய், அது விசுவாசத்தை ஆண்டவருக்காக நிற்கிறாய், அதன் மூலமாக செத்தாலும் விசுவாசத்தினால் செத்தாய். அதன் மூலம் ஒருவேளை ஒரு அற்புதம் நடந்து ஒரு நாட்டுக்கே, யோசேப்பை போல நாட்டுக்கே அதிபதியாக கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவன் விசுவாசத்தால் அதிபதியானான். இங்கே செயலின் முடிவு அல்ல, அது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் விசுவாசம் என்பது ஆண்டவரை விசுவாசிப்பது. யார் யாருக்கு எது சொல்லப்பட்டதோ அதை விசுவாசிப்பது. இங்கே யோசேப்பை குறித்த திட்டம் எகிப்துக்கு அதிபதியாக மாற வேண்டியது. மோசேயை குறித்த திட்டம் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவது. ஆனால் எரேமியாவுடைய திட்டம் என்ன? மக்களுக்கு அவ்வளவு கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிற பட்சத்திலும் உண்மையை தயங்காமல் உறுதியோடு சொல்வது. அது நிமித்தம் பல துன்பங்கள் வந்தாலும். அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்ட மக்களை குறித்த திட்டம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான திட்டம், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மகிமை நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்காக வாழ்வது. இந்த உலகத்துக்காக வாழ்வதல்ல, நித்தியத்துக்காக. மேலானவைகளை நாடுங்கள். இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அது யார் யாருக்கு எது எது சொல்லப்பட்டதோ அதை விசுவாசிப்பது. ஒருவேளை யோசேப்புக்கு சொல்லப்பட்டதை யோவான் ஸ்நானகன், யோசேப்புக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே நானும் அதே யோசேப்புக்கு சொல்லப்பட்டதை நானும் விசுவாசிக்கிறேன், ஆகவே நானும் ராஜாவாகுவேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? அது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. யோவானை குறித்த திட்டம் அதுவும் அல்ல. அதே போல யோசேப்புக்கு அதுதான் திட்டம் என்றாலும் அதற்கான வழிமுறைகள் எல்லாமே அந்த 13 வருடம் துன்பம் தான் அனுபவித்தான். அப்போ யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் அல்ல. விசுவாசம் இருந்தால் எப்பவுமே சுலபமான வாழ்க்கை என்று வேதாகமே எங்கு சொல்லவில்லை. இங்க தாவீதை குறித்து விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எப்பொழுதுமே லகுவான வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. அவன் பாவம் செய்த விளைவை, துன்பத்தை அனுபவித்தான். அதுவில்லை, அவன் ராஜாவாகிறதுக்கு முன்பதாகவே ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தான். விசுவாசம் இருந்தது. ஆடுகளை மேய்க்கும் போதே அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ஆகவே விசுவாசத்தினால் உடனடியாக ராஜாவானான். அப்படியா? அல்ல. சவுல் கோலியாத்தை கொன்ற என்பதாக மக்கள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி புகழ்ந்து பாடின போதே சவுலுக்கு பொறாமை வந்தது. அதன் பிறகு தாவீது ஓடிக்கொண்டுதான் இருந்தான். ராஜாவாகுற வரைக்கும் அல்ல, ராஜா ஆன பின்பதாகவும் பல முறை ஓடினான். அவனுடைய மகன் அப்சலம் துரத்தும் போதும் ஓடினான். கடைசி வரைக்கும் துன்பம் தான். ஒரு பக்கத்திலே பார்க்கும்போது ஜெயித்தது போல தோன்றினாலும் அதுவும் துன்பம். அப்போ இங்கே சில கள்ளப்போதர்கள் தவறான காரியத்தை வாக்கு பண்ணுகிறார்கள், கட்டமைக்கிறார்கள். விசுவாசம் இருந்தால் எல்லாம் சாத்தியம், நான் நினைத்தது சாத்தியம், நான் நினைத்ததை சாதிப்பதற்கு எனக்கு விசுவாசம் தேவை என்கிறது போன்ற காரியத்தை செய்கிறார்கள். தவறு. நான் நினைப்பதை சாதிப்பது அல்ல விசுவாசம். நான் நினைப்பதை விசுவாசித்தினால் சாதிப்பது, அதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. ஆண்டவரை விசுவாசிப்பது மட்டும்தான், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது மட்டும்தான் விசுவாசம். நான் நினைப்பதை சாதிப்பது என்கிறதான் விசுவாசம் என்றால் இந்த உலகத்திலே உள்ள எல்லாரும் விசுவாசிகளே, எல்லாரும் ஏதோ ஒன்றை விசுவாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே விசுவாசம் இல்லாதவர்கள் ஏதாவது இருக்கிறார்களா? அல்ல. தாங்கள் மனதுக்குள்ளாக ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் கல்லை தெய்வம் என்று நம்புகிறார்கள், சிலர் கடவுளை இல்லை என்று நம்புகிறார்கள். அது எல்லாமே ஒரு அவர்களுக்கான விசுவாசம் தான் அல்ல. அதே போலதான் நான் ஒன்றை நினைத்தால் அது நடக்கும் என்று விசுவாசிப்பதும் விசுவாசம் அல்ல. அது விசுவாசம் என்று சொல்லி இன்றைக்கு பல கிறிஸ்தவ போதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு. விசுவாசம் என்பது ஆண்டவரை விசுவாசிப்பது மட்டும்தான். ஆண்டவரை விசுவாசிப்பது, ஆண்டவர் எதை
அதன் மூலமாக ஆண்டவரை விசுவாசிப்பதன் மூலமாக எனக்கு எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வது. எது நடந்தாலும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தினால் குறைவை அனுபவித்தார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள், உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். ஏன்? விசுவாசித்தவர்கள் இதையெல்லாம் அனுபவித்தார்கள். ஏன்? எப்படி அனுபவிக்க முடிந்தது? காரணம், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் உலகத்தை பிளீஸ் பண்ணும்படியாகவோ உலகம்தான் முக்கியம் என்கின்ற அடிப்படையிலோ வாழவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நல்ல சாட்சி பெற்றவர்கள். தேவனிடத்திலிருந்து சாட்சி. உலகத்தின் பார்வையில் அவர்கள் தோற்று ஓடினவர்கள், புகையிலே வாழ்ந்தவர்கள், வறியவர்கள், பயந்து ஓடுகிறவர்கள், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையிலே இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். அவர்கள் எனக்காக ஓடுகிறார்கள், எனக்காக குறைவை அனுபவிக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீதியா நான் சொன்ன அந்த வார்த்தையின்படி நடக்கிறபடினால், நான் போதித்தபடி நடக்கிறபடியால், நான் சொன்ன எதிர்பார்ப்பின்படி அவர்கள் வாழுகிறபடியால், அவர்கள் படுகிற காரியங்கள், அவர்கள் அனுபவிக்கிற எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், இது எல்லாமே விசுவாசத்தினால் இதை செய்கிறார்கள் என்பது நற்சாட்சி. இவ்வளவு பேர், இவ்வளவு நற்சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும்போது மேகம் போல திரளான இவ்வளவு சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்கே? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் சாட்சி பெற்றார்கள். யாருமே தங்களுடைய செயல்களின் அடிப்படையிலே அல்ல, சடங்குகளின் அடிப்படையிலே அல்ல, மாறாக ஆண்டவரை விசுவாசிப்பதன் அடிப்படையிலே, எது உண்மையான விசுவாசம் என்பது காண்பித்ததன் அடிப்படையிலே சாட்சி பெற்றார்கள். அவர்கள் தங்கள் மனதுக்குள்ளாக ஏதோ ஒன்றை நம்பினபடி அல்ல, நம்பினதுனால் அல்ல, ஆண்டவரை நம்பினதுனால். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நம்பினதுனால். ஆண்டவர் யாருக்கோ ஒன்று சொன்னதை இவர்கள் பிடித்துக் கொண்டதனால் அல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னதை நம்பினபடியால். அதுதான் விசுவாசம். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நம்புவது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு இன்றைக்கு சொல்லப்பட்ட காரியம் புதிய ஏற்பாடு. அதுல எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விசுவாசிப்பது, அதன்படியே வாழ்வது. அதுதான் விசுவாசம். அப்படியே விசுவாசத்தை அந்த பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் அவர்கள் நல்ல சாட்சி பெற்றார்கள். ஆனால் இவ்வளவு நல்ல சாட்சி பெற்றிருந்தும் அவர்களுக்கு நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் இல்லை என்கிறதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுங்க. இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இங்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை என்பதாக சொல்லுங்க. விசுவாசித்தார்கள், விசுவாசித்து மரித்தார்கள், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. ஏன் அடையவில்லை? ஏன் அடையவில்லை என்றால், அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை. அப்போ அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை என்று சொல்லும் போது எது வாக்குத்தத்தம் என்கிறது தெளிவாகிறது. இவ்வளவு விசுவாசத்தின் நற்சாட்சி பெற்றும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை என்று சொல்லும் போது வாக்குத்தத்தம் இந்த பூமிக்குரியது அல்ல என்பது தெளிவாகிறது. இங்கே இந்த பூமிக்குரியதுதான் வாக்குத்தத்தம் என்றால் அவர்கள் ஏற்கனவே அடைந்திருப்பார்களே, இந்த பூமியில வாழ்ந்த போதே அடைந்திருப்பார்களே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடையவில்லை. ஏன் அடையவில்லை? நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நம்மை என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். நம்மை அல்லாமல் அவர்கள் மட்டும் முழுமை பெறும்படியாக, அவர்கள் மட்டும் ஒன்றை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு காரியத்தை பெறுவார்கள் அல்லவா, அப்பொழுதுதான் அவர்களும் பெற முடியும் என்கின்ற அடிப்படையில தான் ஆண்டவருடைய திட்டம் இருந்தது. ஆபிரகாம் எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாம் வாழ்ந்தான், 175 வயதிலே செத்து போனான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறவில்லை. ஏன்?
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் பிறக்கவில்லை, மனிதர்களுக்காக மரிக்கவில்லை. ஆகவே அந்த மீட்பின் பலன் ஆண்டவரிடத்திலே அந்த சேருகிற அந்த பாக்கியம், ஆண்டவர் இருக்கிற இடத்திலே அந்த போய் சேரக்கூடிய அந்த காரியம் கிடைக்கவில்லை. எப்போது கிடைக்கும்? நம்ம இல்லாமல் நாம், அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளானவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து வந்த என்பதாக நாம் பெற்றுக்கொண்ட காரியம். நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து வந்தா, இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நாம் இப்பொழுது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். இந்த தகுதியை பெற்றுவிட்டோம். இந்த தகுதியை நாம் பெற்றோம் அல்லவா? இப்பொழுது இந்த தகுதியை நாம் பெறுகிற வரைக்கும் அவர்களும் பெறவில்லை. இந்த தகுதியை நாம் எப்பொழுது பெற்றோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் போது பெற்றோம். அப்போ அந்த தகுதியை அவர்கள் ஏற்கனவே விசுவாசித்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதுவரைக்கும் மரிக்காத காரணத்தினால், அந்த பாவத்துக்கான தண்டனை செலுத்தப்படாத காரணத்தினால், நம்ம இல்லாமல் நாம் எப்பொழுது பூரணராக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பலியோடு. அதே வேளையில தான் அவர்களும் பூரணப்பாக நம்மோடு சேர்ந்துதான், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு வந்தவர்கள் பூரணராக்கப்படுகிறது போல அதுவரைக்கும் அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கு நாம் காத்திருக்க வேண்டிய சூழல் இல்லை. ஆகவே தான் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரண ஆகாதபடிக்கு, நம்மை என்று சொல்லும் போது நாம ஏதோ குறிப்பிட்ட காலத்திலே இல்லை, இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒட்டுமொத்த மக்களை குறித்து இங்கே நம்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மை அல்லாமல் அவர்களால் பூரணராக முடியவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்கு எளிது. நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த உடனடியாக அதனுடைய பலனை பெறுகிறோம், பூரணராக்கப்படுகிறோம். அதாவது பூரணராகிறது என்றால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை அடைந்து விடுகிறோம். தேவனுக்கு முன்பாக பவுல் சொன்னது போல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டு என்று சொல்லுகிறார்களோ, தேகத்தை விட்டு பிரிந்த உடனே கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியும். இதுதான் நமக்கு கிடைத்த வாக்கியம். நம்ம இல்லாமல் அவர்களும் பூரணராகாதபடிக்கு. அப்ப நமக்கு நாம் எப்படி பூரணராக்கப்படுகிறோம்? நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே தேவனிடத்திலே சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர்கள் விசுவாசித்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் காத்திருந்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து அந்த பலி, அதை விசுவாசிக்கிற நம்மோடு கூட தான் அவர்களும் இணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் இங்கே ஆசிரியர் சொல்லு. அப்போ அவர்கள் நற்சாட்சி பெற்றிருந்தாலும் நம்மோடு கூட அவர்களும் இணைக்கப்படுகிறார்கள். அதாவது நம்மை அல்லாமல், நம்மை விட்டு அவர்கள் முந்தியே பூரணராக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக நம்மோடு கூட தான் அவர்களும் இணைந்து கொள்ளுகிறார்களே தவிர, அவர்கள் முன்பே அவர்களுக்கு என்று ஒரு திட்டம் இல்லை. அவர்கள் மரித்த உடனடியாக அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இல்லாமல் போய்விட்டது என்கிறது தான் இங்க சொல்லுங்க. நம்ம இல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அப்போ நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இருக்கிறது என்கிறதை இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டிலே உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பலி மரணத்தினூடாக கிடைக்கிற பலனுக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துடைய பலி மரணத்தின் பலனை அனுபவிக்க காத்திருக்க வேண்டியதில்லை. காரணம், நமக்கு அட்வான்ஸாக ஏற்கனவே கிடைத்து விட்டது. இதுதான் அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம். இதைத்தான் இந்த பகுதியிலே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். ஆகவே இதை எதற்கு எழுதுகிறார் என்றால், இவ்வளவு விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி எதற்கு எழுதுகிறார் என்றால், இவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள். இதெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிற சாட்சிகள், மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள். இவைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நமக்கு விரோதமாக பாரமான காரியங்கள், துன்பமான காரியங்கள் இதாகட்டும், பாவமான காரியங்களாகட்டும், இதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம் என்கிறதாக நமக்கு முன்பாக ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது. அந்த உதாரணங்கள் கூட நாம் பெற்ற அந்த காரியத்தை அவர்கள் பெறவில்லை. அவர்களை காட்டிலும் மேன்மையான ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில
இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிற காரியம், நாம் எந்த காரியங்கள் துன்பம் மாதிரியான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான நம்ம நெருக்கக்கூடிய காரியங்கள் ஆகட்டும், அல்லது பாவம் செய்யக்கூடிய சூழல் அது போன்ற காரியங்களாகட்டும், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடக்கடவோம்.